பாரதி போரை முடித்த அவன் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம். மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம். இன்னைக்கு நீங்க கூத்து பார்க்க வந்தவங்க எல்லாம் கூத்து பார்க்க வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மேடைக்கு வந்திருக்காங்களோ கூத்து பார்க்க வந்தவங்க கொடுத்து வச்சவங்க. எதனால இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நாடகம் கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து. இன்னைக்கு என்ன நாடகம் கேட்டா கிருஷ்ணன் தூது விருந்து. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு சதுர்புஜ சேவை, சதுர்புஜ சேவையினுடைய காட்சி. அதனால இன்னைக்கு கூத்து பார்க்க வந்தவர்கள் கொடுத்து வைத்தார்கள். என்ன நாடகம்னு கேட்டா கிருஷ்ணன் தூது. ஆமா, இந்த நாடகத்தில் புதுமை தங்கி வரக்கூடிய அது பொறுமையை பூஷணமா விலகி வரக்கூடிய தர்மராஜா தர்பார் அன்னவரான் மற்றவர மரியா தர்மராஜா தர்பார்.
ஆமா அப்பாவுக்கு முகம் சோறு நடந்து விட்டது. நெய்தா அதுக்கு அப்பா என்ன சொல்லுது? ஆ. பொன்னிட்டம் இருந்தால் எனக்கு பிள்ளை வாக்கியம் உண்டு. ஏழு வெள்ள வைக்க உண்டு நைனா, நைனா, கம்முனு இரு. கம்முனு. உட்காரு, உட்காரு. அதற்கு ஈசன் தான் எங்க அப்பா. நீதான் பேசுங்க முதலாக ஆ. வட்டத்துக்கு உரிமையான பிள்ளை வேண்டும் அல்லவா? ஆமா. நீதி தவறாத மன்னன் யமதர்ம சாமலாபுரி வேந்தன் வேந்தன். ஒரு மந்திரத்தை உச்சரித்து. விட்டரித்து யமனுடைய அனுகிரகித்தார். அணுகரகினார் உருவாகி ஆறுமுகம் ஆ. மாடு நீங்க பெருமைங்க இரண்டாவது என் தம்பி வீமாட்சி ஆ. வாழ்வுடைய அனுகிரகத்தினால் பிறந்தார். அவஜத்தால் பீமன் பெருமாள் மூன்றாவது தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்தியன் அம்சத்தினால் அவஜத்தால் அர்ஜுனன். அர்ஜுனன் பெருமாள் ஆமாம். ஆ. எங்க சிற்றண்டை மாத்திரைக்கு நகுலன் சகாதேவன். ஆய்வு ராஜாக்கள் பிறந்தீங்க ஆமாம். ஆ. எங்க குறுக்கத்தி மரத்தடி ஆ. கானகத்தில் காலையில காட்டுல நைனா, நைனா, எப்பா நைனா. எப்பா கொஞ்சம் வந்துடும் போயப்பா ஐவர் ராஜாக்கள் ஜனனம் பிறந்தீங்க ஆனால் ஆ. சில காலம் சென்றவுடைய எங்க அப்பா காலமாகி விட்டார். காவலிட்டார் எங்க அப்பா காலமானது எங்க பெரியப்பா 100 பிள்ளைகள் அவளுக்கு அவளுக்கு சூரியன் முதல் வெகன் கிடையாது. அவங்க 100 பேரு ஆமா. மங்க மங்காளி ஆ. அதனால் ஆ. எங்க அப்பா காலமான உடனே நாங்க தம்பி பிள்ளைகள் அல்லவா ஆமா செத்தவன் பிள்ளை இருப்பவருக்கு அடைக்கலாம் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்த அவ்வாள் பிள்ளை 100 100. நாங்க ஒரு 5 பேர் 5 பேர் 105 பிள்ளைகளும் ஆ. முதல் குரு கிருபாச்சாரி கிருபாச்சாரி. இரண்டாவது குரு தோலாச்சாரி கல்வித்தாளிலே பாடம் வாசிக்க படிக்க வைத்தார். வைத்தார்கள் எல்லாரும் ஒத்துமையா பாடம் வாசித்துக் கொண்டிருந்தோம். ஆ. இங்க பெருமாள் பிள்ளை இருக்கான யார் துரியோதனன் துரியோதனன். என் ஏன் இளையவனா இருக்கக்கூடிய ஆ, பீமன் எந்த நேரமும் விகடப்புரோதம் வந்து கொண்டிருக்கு. பீமனுக்கும் துரியோதனுக்கும் ஆவாள் அதை ஒரு பெருசாக எண்ணி ஆ. கண்டாலின் எண்ணி என்ன செய்தார். செய்தார்? வஞ்சகமாக நெஞ்சகத்தில் நினைத்து என்னடா வாய்ட்டு போயிட போறான். ஒண்ணு கிடையாது ஆறாக பிரபஞ்சத்தில் பூமியில பிறந்து விட்டோம். பிறந்து விட்டான் பிறக்கும் போது ஏதாவது எடுத்துன்னு வந்தியாப்பா? ஒண்ணு கிடையாதுங்க சரி, இவ்வளவு நாள் வாழ்ந்து விட்டு போகும் போது ஏதாவது எடுத்து போறியா? எதுவும் கிடையாது சுடுகாட்டு போற ஒண்ணு அண்ணாகத்தோட அடுத்த குயில போடுவோம் உண்மைதான். ஆ. இடையில் வரக்கூடிய வாழ்க்கை ஆமா ஆடு மாடு பொன் பொருள் மனைவி மக்கள் ஆ. இதை ஒரு பெருசாக எண்ணி என்ன 5 ராஜாக்களின் பாகம் என்று ஆ. நாமே அரசாண அரசாண வேண்டும் வேண்டும் என்று. அப்படி என்று ஆ. சூத பகடையாடு நாடு ராட்சி உப்போடு வரவு கட்டும் கைப்பற்றிக் கொண்டு ஆ. அப்போ சபையில உள்ள பெரியவர்கள் கேட்கின்றார். கேட்கின்றார்கள். சரி துரியோதனா, ஆ. சூதாட்டத்தில் ஜெயம் பெற்று விட்டாய், ஜெயிச்சுக்கிறேன் மேற்கொண்டு நடப்பது என்ன? இதுக்கு மேல நடப்பது என்ன சொல்லு ஆமா. ஆ. ஆனால் கோட்ட நாட்டை தருமன் மீண்டும் பெற வேண்டுமானால் வேண்டுமானால் 12 ஆண்டு வனம் 12 வனால் ஓராண்டு போராண்டு அக்காத வாசா அஞ்ஞாத வாசம் வனத்திலே காலம் கழித்தால் பேர் பாதி பாகம் பாலத்து தர. கருவி அப்படி என்று கரவை நியமித்தான். அவ்வாற்றை சிறுமேல் கொண்டு 12 துளைத்து ஓராண்டு அக்காத வாசம் விளாட நாட்டிலே சென்று நான் கெஞ்சுபட்டதாகவும் தம்பி வீமாட்சி ஆணுமில்ல பெண்ணுமில்ல பேடியாகவும் அர்ஜுனன் ராமக்கிரந்தி தந்திரபாலன் அப்படி 5 ராஜாக்களும். ஆனால் நாங்க ஓராண்டு கழித்து இப்போ விளையாட நாள் கொடுக்கப்பட்ட நேற்று நடந்தது தெரியுமா உனக்கு?
உலகமா முனிவரை அழைத்து எமக்கு உரிமையான பாகத்தை கேட்டு நாடு கேட்க அனுப்பி தூதாக தூது அனுப்பினேன். சண்டாளன் கொடேன் என்று மறுத்து விட்டான். இன்றைக்கு நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா புரியவில்லை. யாகபத்திரி பாஞ்சாலி இருக்கு. சரி, அழைத்து நீ சீக்கிரம் போயிட்டு வா. பாஞ்சாலிகள் போ. நாமத்தை எடுங்க.
சந்தோஷம் பெறவே இந்த
என்ன காரணம்? எதுக்கு சொந்தமா பந்தமா தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தமானா மாமமானா எங்க வட்ட காரணம் அந்த அம்மா வந்தாங்க, ஆமா பாட்டு பாடினாங்க, அவங்க நடந்தாங்க. அவங்க நடைக்கு நான் தாளம் அடிக்கட்டா என்னவோ லாடம் கட்டின குதிரையாட்டம் குதிக்கிறியா உனக்கு குத்தர்த்தா அவங்களுக்கு அடிக்கட்டா உனக்கு குத்தர்த்தா குத்தரத்துல பெரிய ஆள் இல்லையா நல்லாச்சு போட்டு பெரிய பெருமாள் அங்க போ சின்ன ஒரு நாள் உண்மையை சொல்லிட்டு அதே அப்பா ஓ நீ பொம்பளையாடி நீ பொம்பளையா இதுல பொம்பளை இல்ல யாரு என்ன பேரா நான் உதர காட்டேரி பார்த்து பயந்து ஓடிடும் உதர காட்டேரியா பயந்து ஆமாண்டா பொம்பளைன்னா புடவை கட்டி அந்த இல்ல பொம்பளைன்னா புடவை கட்டின்னு வரணும் வாரி போத்தின்னு வரதில்ல காந்தல் எப்படிங்கிற பேர் ஆளு பெங்களூர் கிளாஸ் மலை மாதிரி அவி போன பறவை வைக்கிற விளையாட்டு அவி போன பறவை வைக்கிற மாதிரி பாரு குப்பையில போறது ஓஹோ சரி அம்மா ஓ ஏன் நான் உன்னை பார்த்து பொம்பளையான்னு கேட்டேன் என்ன பார்த்து அந்த கேள்வி ஏன் எது கேட்டேன் இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா பொண்ணுதான் நானும் பொண்ணுதான் பொண்ணுதான் என்ன பார்த்து அந்த கேள்வி எது கேட்டேன் இந்த சபையில எத்தனையோ பெண்கள் மாதர் கூட மாணிக்க உட்கார்ந்துக்கிறாங்க ஆமா இரவு நேரம் அவங்க மூஞ்சி பாரு வா மூஞ்சி பாரு என்ன பெண்ண ஒரு பொம்பளையா பிறந்தா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு நான்கு குணம் அறிந்திருக்கிற ஒரு பொம்பளையா பிறந்தா ரெண்டுமே இல்லையாடி ஒரு பொம்பளைன்னா 4 பதுமை இருக்கணும் என்ன பதுமை அச்சம் மடம் ஞானம் என் பைப்பு பயர்ப்பு பயர்ப்பு பயர்ப்புடா தண்ணி வரலன்னு முகாலிச்சு பைப் போட்டான் அந்த ஞாபகம் வந்துருச்சு பயர்ப்பு ஆமாப்பா அப்படி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அறிவாச்சாரம் இருக்க வேண்டும் அடக்கம் ஒடுக்கமாக இருக்க வேண்டும் பெண்களிடம் இருக்கிற கற்பு அது விலை மதிப்பு இல்லாத பொருள் விலை மதிப்பு இல்லாத பொருள் ஆமா இந்த உலகமே அந்த கற்புக்கு அடக்கும் இந்த சாமியே அந்த கற்புக்கு அத போய் வீட்டு சொல்லலாமா அந்திசு பத்தி கேக்குறாளா ஒரு பொம்பளைன்னா பொட்டு எப்படி வைக்கணும் தெரியுமா உனக்கு உனக்கு குங்குமம் வாங்கி கொடுத்தா கட்டணம் கணக்காடுவான் கட்டணம் ஏண்டா ஏண்டி 4 மூணு ரோட்ல ரெட்டப்பால் தரம் வந்தவாசியில இருக்கிற சிக்னல் லைட் அந்த மாதிரி அகலமா வச்சுட்டு வந்துக்கிறியா இந்த மாதிரி பொட்டு வைக்கலாமா கந்தல் நாயா பொட்டு வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லாத பொட்டு வைக்க மாட்டேன் என்ன அகலமா ஏன் பொட்டு வைக்கிறேன் நான் ஏன் அகலமா நெத்தியில பொட்டு வச்சுக்கிறேன் ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு மங்கை கடைக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல் ஒரு உதவிக்காரதான் விபதி இடுதல் ஒரு கட்டு கைத்தானவா நெத்தில எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நீடித்திருப்பான் கட்டணம் ஆக முடியும் அவனுக்கு ஆயில் கட்டி பொட்டு சுருக்கணும் பொட்டு சுருக்க கூடாது நாம எப்படி பொட்டு சுருக்குறோமோ அத போல கட்டணம் ஆக முடியாம பாதிலே சுருக்கின்னு போய் சேர்ந்துருவான் அதனால போட்டு அகலமா வைக்கிறேன் ஆமா அதனாலதான் போட்டு அகலமா வச்சுக்கிறேன் தோசுக்காங்க யாரு கசகால பொட்டு வச்சு இவங்க ஒரு நாளாச்சும் பொண்டாட்டிக்கு பொட்டு வாங்கி கொடுத்தீங்க பூ வாங்கி கொடுத்தீங்க யாரு கந்துலோ சொல்றா இன்னைக்கு கூட 1/2 கிலோ மீனாட்சி குங்குமம் பொண்டாட்டி வாங்கி கொடுத்துக்கிறேன் 5ஆம் நம்பர் ஸ்டிக்கர் போட்டு 5 அட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிறேன் நீயா ஒரு பக்கத்துக்கு 6 முழம் பூ வாங்கி கொடுத்துருவேன் டெய்லி நான் தான் 5 மணிக்கெல்லாம் இருந்து போய் அங்க வாங்கி கொடுத்துருவேன் இந்த நேரத்துக்கு பொண்டாட்டிக்கு அங்க எவன் வாங்கி கொடுக்கறான் எவன் கேட்டான் ஆட்டக்கார மரியாதையா கட்டி கொடுறாங்க
எவன் கண்டான் அந்த யாரு எவன் உள்டா போடிக்கிறானோ இந்த மாதிரிலாம் நீ சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் பொண்டாட்டி ரூம் உள்ள தள்ளி கூட்டு போட்டு சாவி என் ஜோபில வச்சுன்னு வந்துக்கிறேன். நீ போற வரைக்கும் நான் போறது நீ என் பொண்டாட்டி உள்ள இருப்பா. நான் காலையில போய் தான் திறந்து விடுவோம், வெளியே வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட அவன் பொண்டாட்டி பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான். நான் வர வரைக்கும் உள்ளே கடந்து உள்ள தள்ளி பூட்டி வந்துக்கிறான் பாரு. பேசுறதே நம்பாத பொண்டாட்டி தொம்ப வச்சுன்னு வானா. யாரு தொம்பா? யாரு தொம்பா? பொண்டாட்டி நம்பாத உள்ள தள்ளி பூட்டி வந்துக்கிறான் பாரு. போடா என்ன மூஞ்சிக்க மூஞ்சிக்கு என்ன மூஞ்சிக்கன்றா? மூஞ்சி பார்த்தா இதாண்டா அம்மாவோ வருதுடா. சரியம்மா சரி போனால் போக சபையை பார்த்தால் விதமாக விளக்கம். என்ன போல மகாலட்சுமி போல மகாலட்சுமி தண்டவாளத்தில் தலைவர் செத்து போவேன். மகாலட்சுமி மட்டும் சொல்லாத. என்னடா மகாலட்சுமி பையா இந்த கோலத்துல நான் தடுத்தெருவில் நடந்து போட்டோம். என்ன பாத்துட்டு ஒரு ஆடு வாங்குவோம், மாடு வாங்குவோம், பொண்ணோடு பாக்குவோம், மாப்பிளோடு பாக்குவோம், ஒரு இடத்துல கடை வாங்குவோம், இல்ல வேற வரைக்கும் என் முகத்துல முடிச்சிட்டு போனா போதுண்டா. அப்படியே நினைச்சதெல்லாம் கை போடும் ஓ முகத்துல. ஆமா. ஐயோ போன ஆடி மாதம் 18க்கு வேற நாள் எடுத்து நாதங்கால விட்டா மறுநாளே போ வெயில பார்த்தா பூரா முளப்பும் கறி போச்சு. உள்ள வெள்ள வெள்ளையேன்னு வந்து 2 வந்து வரிகளாதான் முளையுது. பூரா வரிகளா முளையுது. அந்த 55,000 கொடுத்து பசுமாடு வாங்கினான். வேலைக்கு 12 லிட்டர் கறந்துச்சு. இவளை பார்த்தா என்னைக்கு அந்த மாடு முகத்துல மூச்சிச்சோ. ஆமா 1/2 லிட்டர் கறக்க மாட்டேங்குது. இவளை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க போனா 3 நாளே வெதுவே தான் வருவான். அந்த மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு போனா பாரு, போற வயலே பால் வண்டி போது உடன்பாடு ஏற்றான். ஏன்னா அம்மா வந்து சில வைக்கிறான். பொண்டாட்டியோட நாடகம் இல்ல. பொண்டாட்டி கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட பேசவே பிடிக்கும். பொண்டாட்டி மேலே பொம்பளை போட்டு சொல்லிக்கா பொண்டாட்டி சொல்லியம்மா. சரியம்மா அதாவது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. ஆமா. அப்படி என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது. நல்ல காரியமா இருந்தா எந்த விதமான காரியங்கள் கை கூடினாலும் சரி, லட்சுமி கடாட்சம் அங்கே இருந்ததானால் அங்க நல்லது நடக்கும். அதை போல் அப்பேற்பட்ட லட்சுமி எங்க இருக்கு? அஷ்டலட்சுமிகள் உண்டு. ஆனால் வைகுந்தமே புற்புடமா வந்தருளிய சீனமோ நாராயணமூர்த்தியுடைய மார்பிலே தங்க குடிவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தி இந்த சபை இது என்ன ஊர்? இது தெல்லாறு வட்டம், ஊராட்சி அகரம் வட்டம். ஓஹோ மதராசி வட்டம். ஆமா ஆமா தெல்லாறு ஊராட்சி தான். திருவண்ணாமலை மாவட்டம். பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம பாத்தியா பாத்தியா எங்க ஊர் பாத்துல தேவடியா கூப்பிடல பையா. ஊரு பேரா? அது பேரு தேவடியா குப்பம். ஊரு பேரா? அதுக்கு பேரு தேவடியார் குப்பம் தான். உன் மாமியா என்னைக்கு எடுத்து போய் அதுல காலையில தாலி கட்டினு உள்ள வச்சாலும் அன்னைக்குதான் தேவடியா குப்பமா பூச்சது. தேவடியார் குப்பம். அது பக்கத்திலே இன்னொரு ஊருக்கு. என்ன ஊர்? கொஞ்சம் போடு. அது அம்மன் கோவில் மேடு. ஆமா. அதாவது அந்த ஊரான போய் கேட்டு பாரு. அம்மன் கோவில் மேடு. அம்மன் கோவில் மேடு. இந்த தேவடியா பஸ் அப்போ கேட்பாங்க. நாமளே பார்த்து ஆட்டக்கார போய் தான் இந்த ஊரை திருத்தணுது. ஓஹோ சரியம்மா. இந்த பக்கமா அருமையான பேர் உண்டு. ஆமா. செய்யாற்றை வென்றான். திருவத்திபுரம், மதராசி, தெல்லாறு, தேசூர், அப்புறம் யாம்பலம், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து நல்ல நல்ல பேரோட தான் உண்டு. தென்னாங்கூர், அந்த மாதிரி பிருதூர், அப்படியே போனா மருதாடு, இப்படி பல கிராமம் எல்லாம் 21 நாள் பாரத கூத்து கண்டினியூ. அது இப்ப ஏன்னா இங்க நான் பிஎட் படிச்சேன் இல்லையா, 21 நாள் பாரத கூத்து பாத்துக்கிறேன். அது படிச்சுட்டு எங்க போய் வேலை செய்யல? செய்யார் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சேன். சரி. எஸ்ஆர்ஐல பிஎட் முடிச்சேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எம்எஸ்சி முடிச்சேன். மெட்ராஸ்ல ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சேன். எந்த ஆஸ்பத்திரி? ஓ பிரசாந்த் ஹாஸ்பிடல்ல. பிரசாந்த் ஹாஸ்பிடல்ல என்ன வேலை? வாவ் என்ன வேலை? இசிஜி டெக்னீஷியனா அந்த அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் ஊசி போடுற வேலை இந்த அம்மா. டாக்டர்ங்களா இந்த அம்மா ஊசி போடுறாங்க. அவங்களா பண்ணிக்கறாங்க. சரியம்மா. இரு கொஞ்சம்
கொஞ்சம் உள்ள இருந்து கொஞ்சம் ஆலோசனை இல்ல வச்சுக்கிறாரா வேற வண்டி சரியம்மா கட்டுங்க கட்டிங் வச்சுக்கிற சரி போனால் போகட்டும். சரியம்மா. அப்படி மகாலட்சுமி கடாட்சி பொருந்திய சபை இந்த நகரத்திலே எதற்காக இன்று கேளிக்கை என்று சொல்லும்படியான தெருக்கூத்து முனியேஸ்வரர் அவர் குலதெய்வம். ஓஹோ முனீஸ்வரன் முனீஸ்வரன் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஆராதனை அபிஷேகம் செய்து ஓஹோ அண்ணவருக்கு கொடுக்க வேண்டிய பூஜை எல்லாம் கொடுத்து பூசை ஆமா தன்னையில அமர்த்தி விட்டார். அவருடைய பெருமை சொல்ல ஒரு இரவு நாடகம் இன்று ஓரிரவு நாடகம் ஆமா. இல்லையா? இப்போ இந்த காலத்திலேயும் எத்தனையோ நவீனமயமான ஊடகங்கள் வந்துடுச்சு. அதையெல்லாம் அதையும் விரும்பினாலும் சரிதான். ஆதிகால பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த தெருக்கூத்து விடப்படாது அப்படி என்று இந்த தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கதைங்கெல்லாம் வேவாது. நம்ம அந்த பக்கம் தானே, இந்த பக்கம் ஒரு மாதிரியான மெட்டு. ஆனா இந்த பக்கத்துல நம்ம ரசனையோடு ரசித்து நம்மளுடைய கலை ரசிகர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லையா? இதுவேதான் நமக்கு இவ்வளவு தூரம் தாம்பலம். திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம. அப்போ நமக்கு தாம்பலத்தை வைத்து நம் நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை அறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் ஆத்திய கலைமாமணி எம் சேகர் நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் கிருஷ்ணன் ஐயா திருப்பாதத்திற்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் முனீஸ்வருடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். இந்த சபையில் ஒரு பெண்ணாக நான் தலைவீரி கோலத்தோடு இல்லையா, தலைவீரி கோலத்தோடு சொந்த முகத்தோடு வந்திருக்கின்றேனே. என்னுடைய நாமதேயம் பாஞ்சாலி. பாஞ்சாலி 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 விளக்க முடியுது. பாஞ்சாலி, திரௌபதி, யாகஜானி, யாகஜானி இப்படி பலவிதமான நாமதேயங்கள் உண்டம்மா. ஆனால் ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பெயர்? ஏன் இப்படி தலைவிரி கோலத்தோடு வந்திருக்கிறேன்? நான் யாரு எந்த நாட்டுக்கு அரசி? என்னுடைய விருத்தாந்தம் என்ன உங்களுக்கு தெரியவரா? அம்மா பாஞ்சாலி என்று தெரியுமே தவிர இது அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள், இவர்கள் எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பகோலத்திலே இருந்து கடைசியாக குழந்தையா பிறந்திருப்பார்கள். அம்மா அப்படி தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள் இந்த பாஞ்சாலி. அது எப்படி அம்மா? தாயின் வயிற்றில் பெண்ணாக பிறக்கவில்லை. ஒரு ஆணு ஒரு பெண்ணு சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, தாயெல்லாம் எப்படி பிறக்கும்? ஒரு நீ நானும் சேர்ந்தா ஒரு புள்ள பெற்றுக்கலாம். நீ நானும் சேர்ந்தா ஒரு புள்ள பெறலாம். எப்படி பெற்க முடியும்? தாயே இல்லாத. என் மேல ஆசைப்படுற பையன் உன் மேல ஆசைப்படுவா? ஒரு பண்ணி போய் பணம் வர ஏறுமா? யாரு பண்ணி? நான் பணம் வர போறேன். நான் பண்ணியா? இவன் ஆசைப்படுறான். போடா வருவனா சொல்லியம்மா. அம்மா அது எப்படி அம்மா? அப்படி தாய் இல்லாமல் நான் பெண்ணாக பிறந்தேன். அது எப்படி பிறந்த? தாய் இல்லாமல் எப்படி பிறக்க முடியும்? ஆமா, ஓமகுண்டத்திலே பிறந்தவள். ஓமகுண்டம் நெருப்பிலே பிறந்தவள். நெருப்பு. அக்னியிலே பிறந்தவள். ஏன் ஒரு பெண்ணாவள் அக்னியிலே பிறக்க வேண்டாம்? சரியான கேள்விதானே. ஆமா, ஒரு பெண் ஏன் நெருப்பிலே பிறக்க வேண்டும்?
21 நாள் பாரத கூத்து வச்சு ஏன் நெருப்பு மெரிக்கிறாங்க? 5 பேருக்கு மனைவி. ஆமா. அப்ப எப்படி இந்த அம்மா பத்தினி என்ற விளக்கம் நாங்க சொல்றேன். சொல்லேமா எப்பா அப்படி நான் எப்படி தாய் இல்லாமல் பிறந்தேன்? எப்படி காது விட்டு கொஞ்ச நேரம் கேளு. சொல்லேமா எப்பா என் தந்தை ஆகிய பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரி அவர்களும் அக்னிகோத்த மகாமுனிவரிடத்திலே கல்வி பயின்று வந்தார்கள். கல்வி கற்று வந்தாங்க. அப்படி கல்வி பய வாசித்து வரும் பொழுது ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சாலம் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கரவே கற்றார். எல்லாம் கத்துக்கிட்டார். வசதி வாய்ப்புள்ள குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி யாரவில்லை, படிப்பே யாரவில்லை. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வெளியில்லாத குடும்பம் அது அவ்வளவு அருமையா படிக்கும், ஒழுக்கமா இருக்கும், ஞானமா இருக்கும் இல்லையா? பணக்காரன் கூட ஒரு பையன் பிறப்பான், எப்படி இருப்பான்? ஐயோ ஐயோ எப்படி நம்ம பாடம் சம்பாரிச்சு சொத்து இருக்குது, அப்ப சம்பாரிச்சு சொத்து இருக்குது அப்படின்னு அது என்ன பண்ணு தெரியுமா? நோட்டு புக் எடுத்து ஏரிக்கார மலை வச்சுட்டு ஏரி உள்ளுக்கு இறங்க அது கிரிக்கெட் அடிக்கும், பந்து அடிச்சு கிடக்கும். ஆமா போய் தெரியும். ஆமா அது எங்க படிப்பு ஏறும்? அதுக்கு படிப்பு ஏறாது. 12வது போவோம் அரைவரையா படிச்சுக்கணும். அதே போல் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த அது இதிகாசத்திலே இருக்குது. ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் கற்றார். வசதி வாய்ப்புள்ள குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி யாரவில்லை. இதுக்கு காரணம் இன்னொரு காரணம் கேட்டா கல்விக்கு அதிபதி கலைவாணி, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி, இவங்க 2 பேரும் மாமியா மாறிமா. மாமியா மாறிமா ஒரு குடும்பத்துல ஒத்துமே இருக்க மாட்டாங்க. குடும்பத்திலே எங்குமே மாமியா மாறிமா ஒத்துமே இருந்ததே கிடையாது. அங்கேயா என்ன எடுத்துக்க மாமியா காரிய எந்த அளவு நான் அடிக்க வச்சுக்கிறேன்னு எங்க தேர்வு வந்து கேட்டு பாரு. ஆமாண்டா ஒண்ணு மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் பேல போனா என் மாமியார் தான் டப்பாவோட தண்ணி மண்ணு வைக்கணும், அவதான் சாப்பாடு செய்து வைக்கணும், நான் தான் உட்காந்து சாப்பிடுவேன், அவதான் கீழே உட்காரணும், நான் தான் சின்ன மேல ஏறி உட்காரணும். ஆமா என்ன அவளுக்கு இந்த மரியாதை. சரி உனக்கு கஷ்டம் இப்படி எல்லாம் மாமியால அடக்கி குடும்பம் பண்றியா? உனக்கு ஆம்பளைங்கன்னா செத்துட்டானா? ஆம்பளைனா என்ன கேட்டுதான் ஆம்பளை இருக்கிறானா? அப்படியே அந்த ஆம்பளை யாரு? மத்தாதான் சொல்றது 100% உண்மைதான். எங்க அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு, திடீர்னு செத்துருவாங்க. கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தி பாத்துற தெய்வம் தான்டா. அதால இது காலைல டெய்லி விந்து 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 கும்பிடுவேன். விந்து கும்பிட்டா மேல எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்டா. நீயும் போய் உன் பொண்டாட்டி காலைல விந்து கும்பிடு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். என்ன கோப்பட்ல செத்து போடுறோம் மாட்டான். அவன் கேடு மாறி வேகனா பண்ணா எனக்கா பால் ஏற்ற வந்து சீண்டா பசங்க நெய் போட்டுருவான். அதுதான் தங்கச்சி இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஆளு ஆம்பளை அடிக்க வச்சுக்கிறேன். கந்துலோ ஒரு பொம்பளை கொண்டையில பூ வைக்கலாமா? போடா வச்சுக்கிறேன். விரிஞ்சா எனக்கு தாலியா இருக்கு. அதேதான் அப்படிதான் நீ முடிச்சாட்டம். அதை போல ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த துரோணாச்சாரி கல்வியை கற்றார். வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் பிறந்த என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி யாரவில்லை. அப்ப எங்க அப்பா என்ன செய்தார்? உற்றுவசித்து பார்த்து துரோணாச்சாரியிடம் சென்று துரோணாச்சாரி அவர்களே, ஐயா துரோணாச்சாரி அவர்களே, அப்பா முன்னாடி வந்து உட்காருங்க.
கெட்டிலே உட்காருங்க. அங்க சும்மா கிடக்கு பாரு, மொட்டையா. முன்னாலதான் இருக்கணும். துரோணாச்சாரி அவர்களே, நீங்கள் மற்ற எங்கூட தானே கல்வியை கற்றுக்கிறீங்க. கத்துக்கணுங்க. அப்பா துரோணாச்சாரி அவர்களே, எனக்கு நீங்கள் இரண்டாவது குருவாக இருந்து நீங்க எனக்கு இருந்த அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தீர்கள். பிற்காலத்தில் இந்த பாஞ்சால தேசத்தை நான் ஆட்சி செய்யும் போது என் நாட்டில் பாதி ராஜ்யம் உமக்கு தருகிறேன். ராஜ்யத்தை தருகிறேன். ஆமா, அப்படி என்று சொல்லி என் தந்தை பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரியிடம் கல்வி கற்றார். அப்படி கல்வியை கற்றுக்கொண்டு அவரவர் இதாசனம் சென்று விட்டார்கள். சில காலம் சென்றது. துரோணாச்சாரியருக்கு கிருபாச்சாரிய தங்கை கிருபாங்கனி திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லை. அதன் பிறகு அஸ்வத்தின் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அஸ்வம் என்றால் குதிரை. குதிரை வயிற்றில ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அப்ப குதிரை வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு யோசனை செய்து பார்த்து ஏற்கனவே காலத்தில் பாஞ்சால மன்னன் நாட்டையே கொடுக்குன்னு சொன்னாரு. நாட்டு தரன்னு சொன்னான். அதனால உடம்பு பசு மாடு வாங்கி வரலாம் அப்படி என்று பாஞ்சால தேசம் சென்றார் துரோணாச்சாரி. துரோணாச்சாரி வருவதை பார்த்த என் தந்தை பாஞ்சால மன்னன் ஆணவத்தோடு அமர்ந்தார். ஆணவத்தோடு வந்திருந்தார். ஆமா, அப்போ மந்திரிமார்கள் போய் சொல்ல துரோணாச்சாரி மாட்டை கேட்டு வந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்ல இந்த துரோணாச்சாரியை அடித்து அப்புறப்படுத்துங்க அப்படி சொல்லுங்க. ஆமா, அப்படி என்று சொல்ல யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி அடியோத்தனம் அடித்து சபை விட்டு அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்திய உடனே தம்பி அதை போல எம்மா யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி என்ன துரோணாச்சாரி அடித்து அப்புறப்படுத்தி விட்டார். அப்புறப்படுத்திய உடனே பார்த்தா துரோணாச்சாரி அரிய பாஞ்சாலம் என்னிடம் கல்வியை கற்று என்னை பங்கம் செய்தாய் அல்லவா, உன்னை போல சத்தியனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை பங்கம் செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி அல்ல அப்படி என்று சபதம் செய்து அகஸ்தனாபுரி பட்டணத்துக்கு சென்று துரியோதனாரிகள் 100 பேர் பாண்டவர் யுவராஜாக்கள் 105 பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தார். கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. 105 பிள்ளைகளும் கேட்கிறாங்க, குருவே குரு காணிக்கையாக உமக்கு என்ன பொருள் வேண்டும், என்ன பொருள் கேளுங்க தருகிறோம் அப்படி என்று சொல்ல பாஞ்சால மன்னனே எனக்கு குரு காணிக்கை அப்படி என்று சொன்னார் துரோணாச்சாரி. அது எப்படி பாஞ்சால மன்னனை அடுத்து இழுத்து வந்து என் பாதத்திலே விட செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே துரியோதனாச்சாரி தம்பி டேய் என்னடா பேசுறீங்க, அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜாலியா இருக்கு. அதை போல அதை போல என்ன செய்தார் துரியோதனாரிகள் 100 பேர் சென்றார்கள். என் தந்தை பாஞ்சால மன்னனிடத்தில் இருக்கக்கூடிய யூகி மந்திரி கையால் அடிபட்டு நாடு திரும்பினார்கள். தோற்று போய் விட்டார்கள். இரண்டாவது பாண்டவர்கள் நடுப்பிருந்த அர்ஜுன மகாராஜனும் பீமசேனனும் சென்றார்கள். பீமசேனன் யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி அடித்தார். அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சால மன்னனை அடிவத்தனம் அடித்து கடவுடி கம்பத்திலே மடல் விரியை முன்கட்டு பின்கட்டாகவே கட்டி தரதரவென்று இழுத்து வந்து துரோணாச்சாரி பாதத்தில் விட செய்தார். அப்படி விட செய்த உடனே பார்த்தா துரோணாச்சாரி நாட்டுக்கு பேர் அரசன் அரசர் இந்த பாஞ்சாலனை கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்த்து விட்ட உடனே என் தந்தை பாஞ்சாலனும் சபதம் ஏற்றார். என்ன சபதம்? அது என்ன சபதம் என்றால், அடே துரோணாச்சாரி என்னை இப்பேற்பட்ட அபிமானம் செய்தாயே, உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணையும் என்னை அடித்து இழுத்து வந்தானே இந்த அர்ஜுனன் இவன் தோலுக்கு செய்த ஒரு பெண்ணை பெற்றெடுக்கின்றேன் அப்படி என்று சபதம் செய்துவிட்டு கானகத்துக்கு சென்று முனிவர்களை அழைத்து வந்து நாட்டிலே பெரிய புத்திரகாமேஸ்வரி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் புத்தி முதலாய என் அண்ணன் துஷ்டத்துவம் பிறந்தார். இரண்டாவதாக அதை போல என்ன செய்தார், அதாவது எங்க அப்பா செய்த யாகத்தில் முந்தி முதலாக துரோணாச்சாரி துஷ்டத்துவம் இருந்தார். அவங்க பேசத்தான் நீங்க சிந்தனையும் வர மாட்டேங்குது. அது கேட்க என் அண்ணன் துஷ்டத்துவன் பிறந்தார். இரண்டாவது 16 வயது பருவ மங்கையாக இந்த பாஞ்சாலி அக்னியில் ஜெனிச்சேன். நெருப்புல பிறந்தீங்க. அப்ப உனக்கு தாய் அந்த ஓம குண்டதான். ஆமா, அதை போல் நான் அக்னியில் பெண்ணா பிறந்தேனே. எங்க அப்பா சபதப்படி அர்ஜுன மகாராஜனை திருக்கல்யாணம் செய்ய வேண்டும். அதற்காக பிறந்தவள். பாண்டவர் ஐவராஜாக்களும்
துரியோதனன் செய்த அரக்குமாயிலே இறந்து இறந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு அழுதக்கண் சிந்தனையா இருந்தோம். ஆ. தாத்தா வியாச பகவான் ஓடி வந்தார். ஓடி வந்து பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினார். பாண்டவரை பார்க்கலாம். பாண்டவர் இறக்கவில்லை இருக்கவில்லை என்ற செய்தி கேட்டு ஆ. என்னுடைய அண்ணன் துஷ்டத்துமனன் ஆ. பெரிய சுயவரத்தை ஏற்படுத்தினார். இமயோகிரி பருவத்துக்கு சென்று ஆ. அனுமந்தாதா என்று சொல்ல வில்லை பிடிங்கி வந்து பாஞ்சாலபுரியை நட்டு பெரிய எனக்கு சுயவரம் ஏற்படுத்தினார்கள். அந்த சுயவரத்தில் அவனே 55 தேசராஜாக்கள் வந்தார்கள். அனைவரும் வந்தார்கள். என்ன கட்டளை? அதாவது வானுக்கும் பூமிக்கும் நிக்குதான் அப்பேற்பட்ட வில்லு. வில்லுக்கு முனையிலே மச்சேந்திரம் மீன் கொடி போட்ட ஒரு சுழல் மச்சேந்திரம் அப்ப சுத்திக்கிட்டே இருக்குது. கீழே மஞ்சள் கிடாரம் மஞ்சள் தண்ணி கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை பார்த்து மேலே சுற்றக்கூடிய மச்சேந்திரத்தை அறுத்து மஞ்சள் நீரை வீழ்த்த வேண்டும். மழையாத வில்லை எவன் ஒருவன் வளைக்கின்றானோ அவனுக்கு என் தங்கை பாஞ்சாலி சொந்தம் அப்படி என்று என் அண்ணன் கட்டளை. அனைத்து நாட்டு அரசர்களும் சூழ்ந்தார்கள். ஒருவராலும் வில்லை அசைக்க முடியவில்லை. பிராமணர் வடிவிலே ஒருவர் வந்தார். ஐயா சத்திரன் தான் வில் வளைக்கணுமா இல்ல எக்குளத்தானும் வளைக்கலாமா எந்த ஜாதியாரும் வில்ல வளைக்கணும் அப்படின்னு கேட்க எம்மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்ல அந்த பிராமணர் மஞ்சள் நீரை பார்த்து மச்சேந்திரத்தை அறுத்து மஞ்சள் நீரை வீழ்த்தினார். மலையாள் வில்லை வளைத்தார். பாஞ்சாலி கரம் பிடித்தார். அப்படி என்னை திருக்கல்யாணம் செய்து கானகத்தின் வழியா அழைச்சிட்டு போறாரு. எனக்கு என்ன யோசனைனா எங்க அப்பா என்ன சபதம் அர்ஜுன பெருமானுடைய தோலுக்கு செய்த பெண்ணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஒரு பிராமணர் வில்ல வளைச்சிட்டாரு, இவர் அர்ஜுனா இருப்பாரோ அப்படி சந்தேகமாக செல்லுகின்ற பொழுது பாதி வழி போன பிறகு பிராமணர் வடிவிலே வந்தவர் அர்ஜுன பெருமான் என்ற செய்தி தெரிந்து சந்தோஷகரமாகவே சென்றேன். காட்டிலே உடையார் வீட்டில் அடைக்கலம் பாண்டவர்கள். எங்க அத்தை குந்தமாதேவி அம்மா வாயிற்படியில் உட்கார்ந்து அப்ப எங்க வீட்டுக்காரர் போய் என்ன சொல்றாரு? அர்ஜுன அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று சொன்ன வார்த்தை எங்க அத்தை குந்தமாதேவி காதில் கனி என்று கேட்டு கனினா பழம் இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அர்ஜுனா அப்படி கொண்டு வந்திருந்தால் 5 பேரும் சரிபாதியாக பங்கு கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா தாய் சொல்லை தட்டப்படாது அப்படி என்று கனி என்ற வார்த்தை கண்ணி நான் பெண் இல்லையா? பஞ்சபாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் இந்த பாஞ்சாலிக்கும் அங்கேயே 5 நாள் திருமணம் நடந்தது. அப்ப 5 பேருக்கு மனையாட்டினான். பஞ்சபாண்டவர் 5 ராஜாக்களை திருக்கல்யாணம் செய்து பெரியமாமனார் திருதராஷ்டிர மகாதத்திலே சென்று ஆசீர்வாதத்தை பெற்று அவரால் கொடுக்கப்பட்டது ஈச்சங்காடு சுண்ணாம்பு மேடு. அந்த சண்டாளம் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? ஒரு அந்த ஈச்சங்காடுன்னு சொன்னா ஒரு ஈச்ச மரம் ஒரு ஆள் கட்டி பிடிச்சாங்க, அதுக்கு ஒரு கைக்கு அண்டாதான். அப்பேற்பட்ட பெருத்த ஈச்சங்காடு. அது எத்தனை வருஷமா காடா இருந்திருக்கும். ஜீவ ஜந்துக்கு ஊர்வன பரப்பன பால் ஊட்டிகள் சின்ன சின்ன பூச்சி கூட அந்த காட்டுல வாழ முடியாத ஒரு காடம். அப்பேற்பட்ட எதுக்கும் அதனால ஈச்சங்காட்டை காட்டினான் என்னுடைய பெரிய மாமனார். அந்த ஈச்சங்காட்டை எடுத்து இந்திர பிரசத்த மாளிகை ஏற்படுத்தி சந்தோஷகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மாமனார் பாண்டு மகாராஜா இருந்து சொத்தம் சேரவில்லை, ராஜசொழியாக செய்ய வேண்டும் அப்படின்ற வார்த்தை கேட்டு ராஜசொழியாகத்திற்கு அனைத்து நாட்டு அரசர்களும் வர துரியோதனன் நேரா வந்து வாயிற்படி தடுத்து கீழே விழுந்தார். அதை உப்பரிகளை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு மைத்துனன் தானே அப்படி என்று குனிந்து வரப்படாதா குருடன் மகனே அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தம்பிமார் 99 பேர் தூக்கம் வந்தாங்க பாரு, தண்ணியில போய் விழுந்துட்டாங்க. அவங்கள பார்த்து நான் என்ன சொன்னேன்? அண்ணா அதாவது தகப்பனுக்கு தான் கண் தெரியாது, மகனுக்கும் கண் தெரியாது. அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் நல்லையா அப்படின்னு சொன்னதும் அல்லாமல் கை கொட்டி கலீர் 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 அப்படின்னு சிரித்து இந்த ஒரு வார்த்தை தான் ஏம்மா இந்த 18 நாள் பாரதம் நடக்குது. ஒரு வார்த்தைக்கு தான், இந்த ஒரு வார்த்தையால் தான் இப்படி கை கொட்டி சிரித்த வாய் இருக்கிறதா? எங்க அங்க வாய் இருக்கணும், அங்கதான் இருக்கணும். வாய் இல்லைன்னா நாய் இதுன்னு போடுறாங்க. ஒண்ணு நாய் வாய் இருந்து பொம்பளைக்கு வனவாசம் சென்று 12 துளைத்து இப்ப ஓலாயப்பட்டினத்தில் இருக்கிறோம். கல்யாணம் பண்ணாது பாருங்க. மதி மதிதான் வைடா எதுல வைக்கிட்டான்? இந்த இதுல வச்சுட்டு போய் ஐயா மகாராஜா
நான் தான் வந்துக்கிறேன். வணக்கம். என்ன நீதான் வந்துக்கிற வணக்கம்? நீ வந்திருக்கிறதுக்கிட்ட வணக்கம் இருக்கட்டும். இது அரசாங்கம் தானே. என்னவோ அங்க பாரு பாரு. முன்ன பின்ன ஏதோ உங்ககிட்ட உறவு முறையாட்டுங்குது. ஏய் அங்க பாரு. குந்தாணி முன்னாடி சொருவிடியா இல்ல நான் சொருவிட்டா? முந்தாணி நான் சேருட்டா குந்தாணி நீ போடா. அதான் பாஞ்சாலமா வந்திருக்கேன். பாஞ்சாலம் பத்திரகாளி பாஞ்சாலம். ஆமாங்க. வர சொல்லு போ. ஏம்மா ஏம்மா வந்துட்டாரா? எதிர்பார்க்கிறேன். நான் செட்டு பார்க்கிறேன். போடியா. ஐயா பொறுமையே உருவாய் வந்த திருவடிக்கு ஒரு ஓடி வணக்கம். முனியேஸ்வரன் அவருடைய அன்னகரகத்தினால் நீண்ட ஆயிரப்பட்ட இருந்த செல்வத்தோடு வாழும்படி உள்ள ஆசீர்வாதம். தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. ஆமா. ஆனால் நீடுடியா சுகமா வாழணும்னு சொல்றீங்களே. ஆமா. நான் எப்படி ஐயா சுகமா வாழ்வது? ஏன் எப்படி இருக்க? எப்படி இருக்கேன் ஐயா? என்ன மதி எப்படிதான் இருக்கிறேன்? ஐயோ எந்த அம்மா எப்படிங்கிறாங்க? விரிச்சு போட்டுங்க. தம்பி துண்ணிய சபையில் உள்ள தொழுபெரியோரே போற்றி. தொழுபெரியோரே போற்றி. என்னை முன் தோற்ற பின்பு இவர் தோற்றிட்டாரோ. மன்னவர் தோற்ற பின்பு மற்றென்னை தோற்றிட்டாரோ. நன்னிலை அறிந்திரியும் நியாயத்தை பேசுவீரே. இது பாவத்தை செய்யும். ஆமா. அங்க ஊர்ல படிச்சுட்டு அங்க பார்த்தா கத்துங்க பேசுவீங்க. அப்பா திரௌபதி அம்மனை துகிலூறாங்க. திரௌபதி என்னை 60ஆம் படி ஏற்றி துகிலூரியும் பொழுது அனைத்து நாட்டு அரசர்களும் பார்த்திருந்தார்கள். அப்ப நான் என்ன சொன்னேன்? என் பதியான மன்னர்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து ஐயா எனக்குன்னு பேச வேணாம், நியாயத்தை பேசுங்க. அதாவது என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பின்பு என்னை தோற்றாரா? பாண்டவரை தோற்ற பிறகு என்ன தோற்றாங்களா? ஆமா. இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப அனைவரும் அமைதியா இருந்துட்டீர்கள். இப்ப சுகமா சொன்னா எப்படி சுகமா இருக்கு? அந்த சபையில ஒரு டேன்சார் பெருமாள் பிள்ளை. ஆமா. 100 பேருக்கு இளைவனா இருக்கக்கூடிய வெகுண்ணன் எழுது அவன் தான் நியாயத்தை பேசினான். ஆமா. அந்த அம்மா கேட்கிறாங்க ஏன் உட்கார்ந்து கம்மன் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நியாயத்துக்கு ஏன் பயப்படுற? நியாயத்தை பேசுங்க அப்படின்னு என் சின்ன தம்பி வெகுண்ணன் பெருமாள் பிள்ளை அவன் தான் நியாயத்தை பேசினான். சரிங்க. இது அழைத்து விவரம் சொல்லுங்க. வந்தாளி நேற்று நின்று உலகமாவுக்கு உண்டாக அனுப்பின நாடு கேட்க 2வது கொடேன் என்று மறுத்து விட்டார். சரிங்க. இன்றைக்கு நாட்டை கேட்பதா கூப்பிடுங்க. காட்டுக்கு போவதா புரியவில்லை. தம்பிமார் அதிக பலப்படுத்திய வீமாட்சி இருக்கின்றார். அந்த ஒரு அடுத்து அவன் என்ன நடந்து கொண்டிருக்கான். மேல் கொஞ்சம் நடப்பதை பார்க்க வேண்டும். போயிட்டு வா.
முதல் படுத்த வீரன் ஆட்சி வரை